தொடர்ந்து வரி செலுத்தாதவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை வருமான வரித்துறை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து தகவல்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். இன்னார் வரி கட்ட தவறியதால் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற வாக்கியத்தை நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இனிமேல் அடிக்கடி கேள்விப்படுவோம். என்ன காரணம் அப்படின்னா, நாளுக்கு நாள் வரி கட்ட மறுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. வரி பணத்தை வைத்துத்தான் நாட்டையே நடத்த வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வரி கட்ட மறுத்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம், வரி கட்ட தவறியவர்களை வருமான வரித்துறை கைது செய்ய முடியுமா முடியாதா என்று. சந்தேகமே வேண்டாம், கைது செய்ய முடியும். வருமான வரி சட்டத்தில் இதற்கென்று ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனை பயன்படுத்தி யார் தொடர்ந்து வரி கட்ட மறுக்கிறார்களோ அவர்களை கைது செய்ய முடியும். இதற்காகவே வருமான வரித்துறையில் ஒரு அதிகாரி இருக்கிறார். ஆனா பெரும்பாலும் கைது நடவடிக்கைக்கு போவது கிடையாது. எதுக்கு கைது பண்ணி அவங்களை ஜெயில போடணும்? மாறாக எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வரி வசூல் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்நாள் வரை இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வருமான வரித்துறை அந்த அதிகாரிக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய பவர அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். யாரெல்லாம் தொடர்ந்து வரி கட்ட மறுக்கிறார்களோ அவர்கள் மீது இந்த சட்டத்தை பயன்படுத்தி கைது நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஜெயிலுக்கு போனா 3 மாசத்திலிருந்து 3 வருஷம் வரைக்கும் ஜெயில இருக்க வேண்டியிருக்கும். பான் கார்டு ரத்து பண்ணிடுவாங்க. பான் கார்டை பயன்படுத்த முடியாது. முடக்கப்பட்ட சொத்துக்களை 1 வருடத்திற்குள் ஏலத்தில் விடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க.